அன்புறவுகளுக்கு வணக்கம். 2026 தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். யாருமே எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இந்த தேர்தலில் நடைபெற்றுட்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் அமமுக இணைந்தது, ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது, சசிகலா அவர்கள் கட்சி தொடங்கியது, பெரியவர் ராமதாஸ் சின்ன ராமதாஸ் அவர்களுடைய பெரியவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சண்டை, பெரியவர் ராமதாஸோடு சசிகலா கைகோர்த்தது, விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுவது, இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இந்த தேர்தலில் புதிதாக இருக்குது. 4 முனை போட்டியாக இருக்கக்கூடிய தேர்தலாக இருக்குது. ஒரு எல்லோரும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கான தொகுதிகள், அதாவது தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கு. அதாவது 11 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 11 தொகுதிகள் என்னவாக இருக்கும், அங்கு யார் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். அமமுக அப்படின்றது 2018 உருவாக்கப்பட்ட கட்சி. அதனுடைய பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறார். டிடிவி தினகரன் ஏற்கனவே பெரியகுளத்தில் எம்பியாக இருந்தவர். அதன் பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற்றவர். அப்படி தான் அவர் பிரபலமாக ஆனார். நல்லா பேசக்கூடியவர், மீடியாவை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். எந்த கேள்வி கேட்டாலும் அதை பயத்தை வெள்ளி காட்டாமல் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை பெற்றவர். அந்த கட்சி 2021 தேர்தலில் அமமுக தலைமையில் ஒரு கூட்டணியை அமைச்சு போட்டியிட்டது. 3வது ஒரு அணியாக இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியல. டிடிவி தினகரன் அவர்களும் கோவில்பட்டியில் தோல்வியை தழுவினார். ஸோ அதன் பிறகு அவர் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அதிமுக கூட்டணியில், அதாவது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக அங்கம் வகிக்குது. 8 தொகுதிகள் வரை அவங்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் 11 தொகுதிகளை அவங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிட போகிறாங்க. அந்த 11 தொகுதிகள் என்னவாக இருக்கும், அங்கு யார் வேட்பாளராக இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல சைதாப்பேட்டை தொகுதி அவங்களுக்கு ஒதுக்கப்படலாம். அதிமுகவும் கொடுத்துருவாங்க. ஏன்னா சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியம் அவர்களுடைய சொந்த தொகுதி, அமைச்சராகவும் இருக்கிறார். ஸோ ஒரு வெயிட்டான தொகுதியை கொடுக்குறதுல அவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சைதாப்பேட்டை ஏன் வாங்குவாங்க அப்படின்னா, செந்தமிழன் அவர்களுக்காக வாங்கலாம். செந்தமிழன் அமமுகவில் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அதாவது அமமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து டிடிவி தினகரனோடு இருந்தவர்கள் பலர் அந்த கட்சியை விட்டு போயிட்டாங்க. திமுகவுக்கு போயிட்டாங்க, மீண்டும் அதிமுகவுக்கே போயிட்டாங்க. அந்த மாதிரி போனாலும் கூட இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு முக்கியமானவர்களில் ஒருவர் அப்படின்னா செந்தமிழன் அவர்கள். ஸோ சைதாப்பேட்டை அவருக்காக ஒதுக்கலாம். அதே போல் திருப்பத்தூரில் ஞானசேகரன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பூந்தமல்லி தொகுதியை அவங்க கேட்கலாம். பூந்தமல்லி தொகுதியில் ஏழுமலை அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமாக நாங்குநேரியில் இசக்கி முத்து அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஒட்டப்பிடாரமில் சுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேனியில் வரக்கூடிய பெரியகுளத்தில் கதிர்காமு அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மதுரையில் ஒரு தொகுதி, மதுரை வடக்கு ஆறு மதுரை மத்தியாக இருக்கலாம். அதில் டேவிட் அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரக்கூடிய திருவையாறு, அங்கு வேலு கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் காரைக்குடியில் தேர்போகி பாண்டே மாவட்ட செயலாளராக இருக்கிறார். கடந்த முறை 30,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார். ஸோ அவர் ஒரு டஃப் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. காரைக்குடியில் ஏற்கனவே சீமான் அவர்கள் போட்டிடுறாங்க. ஒரு ரியல் 4 முனை போட்டி காரைக்குடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்போகி பாண்டி, காரைக்குடி. அதே போல் திருச்சி மேற்கில் தொட்டியம் ராஜசேகர் அவர்கள். அதே போல் மன்னார்குடியில் எஸ் காமராஜ் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமமுக 11 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அந்த 11 தொகுதிகள் இதுவாக இருக்கலாம். இந்த 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் இவங்களாம் அங்கே வேட்பாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 11 தொகுதிகள் ஒதுக்கப்படும் போதே என்னென்ன தொகுதிகள் அப்படின்றது பேசப்பட்டிருக்கும். ஓரளவுக்கு ஃபைனலைஸும் ஆகிட்டுருக்கும். தினகரன் அவர்களும் இவங்களாம் கேண்டிடேட் அப்படின்றதையும் முடிவு பண்ணி வச்சுருப்பார்.
அவர் இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படின்றதுல உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுது. ஒருவேளை பாஜக கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த தேர்தலில் நிற்கலை அப்படின்ற முடிவு அவர் எடுத்ததாக சொல்கிறாரு. ஒருவேளை அவர் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மற்றபடி அவங்க கட்சிக்காரங்க போட்டிடுறாங்க குக்கர் சின்னம் அப்படின்னும் போது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. அது எந்த தொகுதி, அந்த தொகுதியில் களம் எப்படி இருக்குது, அங்கே திமுக அதிமுகவினுடைய பலம் எப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படின்னா அவர் யார், அந்த தொகுதியில் அவருக்கு என்ன செல்வாக இருக்குது, அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர், அந்த தொகுதியில் என்னென்ன சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்குது, எதிர் அணியில் யார் போட்டிடுறாங்க, அவங்க என்ன சமூகம், அவங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குது இப்படின்னு நிறைய காரணிகளை உள்ளடக்கியது ஒரு தொகுதியில் வெற்றி தோல்வி அப்படின்றது. ஸோ அமமுக இந்த 11 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வெற்றி வாய்ப்பு இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.